வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியை வைத்தாலும் கூட அவருடைய பின்புலம் வன்னியர் பின்புலம் தான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகளுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி, அதில் சிறுபான்மை மக்களும் தலித்துகள் கூட இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் அது வன்னியர் கட்சி தான். வன்னியர் சங்கத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி தான். அப்போ வன்னியர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு போட்டியாக ஒரு கட்சியை உருவாக்கியவர் ஜெயலலிதா. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆனாலும் ஒரு முகம் அவர்களுக்கு தேவைப்பட்டது, தமிழ் தேசியத்தை பேசினாங்க. இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு? இப்போது பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. சொல்லப்போனால் 2021 கடலூர் தொகுதியில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் தான் வேல்முருகன், அண்ணன் வேல்முருகன். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பாராளுமன்றத்தில் கேட்டார், சீட்டு கேட்டார், கொடுக்கல. அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, அவருக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது, நெருக்கடி இருக்குது. அவர் தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான அளவு கூட வளரல. இப்போது சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார், அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் ஆள் நிப்பாட்டினார். அனைத்து சட்டமன்ற தேர்தல் இடத்துலையும் சீமானால் அவர் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்த முடியாது. ஆனால் வேல்முருகன் பார்த்தீங்கன்னா அதே வன்னியர் பெல்ட்டில் தான் அவருடைய கட்சி இருக்குது. அவருமே கடலூர்லேருந்து தான் வெற்றி பெற்றார். கடந்த முறை நெய்வேலியிலே தோற்று போனார். அப்போ அந்த பெல்ட் தான், வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் அவர் செல்வாக்கு இருக்குது. இப்போது சீமானோடு அவர் போட்டி போட முடியல.